எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர். எமோஷனல் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க, நான் பாக்குறேன். அழாதக்கா. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னால தான் எல்லாருமே அமைதி இல்லாம நான் ஐஸ்வர்யா கிட்ட பேசினனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஏற்கனவே சுந்தர் கிடைக்கலன்ற கடுப்புல இருந்த ஐஸ்வர்யா கிட்ட தேவையில்லாம பேசி அவளை கடுப்பாக்குனனால தான் சிவாக்கு இந்த நிலைமை. சுந்தரை காப்பாத்த போய் சிவா இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. கடவுளே, இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இவர் நல்லபடியா குணமாய் வரணும். அதுக்கு நீ தான் கடவுளே துணையா இருக்கணும். சிஸ்டர், இப்போ என் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல சார். இன்னொரு ட்ரிப்ஸ் போடணும், அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. எப்ப கண்மொழிப்பாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிடுவாங்க சார். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே? பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல சார். அதிர்ச்சியில மயக்கம் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். டாக்டர், டாக்டர், இப்போ என் பையனுக்கு எப்படி இருக்கு? பேஷண்ட் பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. லிவர்ல காயம் பட்டது, சோ இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும். ஐயோ, டாக்டர், இமிடியேட்டா ஆபரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. என் பையனை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஓகே, பேஷண்டோட பிளட் குரூப் என்னன்னு தெரியுமா? ஏபி நெகட்டிவ் டாக்டர். ஏபி நெகட்டிவா? என்னாச்சு டாக்டர்?
அது ரொம்ப ரேர் பிளட் குரூப். 100ல ஒருத்தருக்கு தான் அந்த பிளட் குரூப் இருக்கும். அவருக்கு கத்தி குத்து ஆழமா இருக்கிறதால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. உடனே ஆபரேஷன் பண்றதுக்கு கம்பல்சரி பிளட் வேணும். ஹாஸ்பிட்டல்ல பிளட் பேங்க் இருக்கு. ஒரு தடவை அங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி அங்க பிளட் இல்லைன்னா அந்த பிளட் குரூப் இருக்கிறவங்களோட லிஸ்ட் தருவாங்க. அதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. சரிங்க டாக்டர். இங்க பாருங்க, பிளட் வந்தாதான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிளட் அரேஞ்ச் பண்ணுங்க. இல்லனா எங்களால எதுவும் பண்ண முடியாது. ஓகே டாக்டர். சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது செஞ்சு சிவாவை காப்பாத்துங்க டாக்டர். எங்களால முடிஞ்சதை செய்வோம். ஓகே. டேய், என்னடா இது? ரேர் பிளட் குரூப்ங்கறாரு. பிளட் பேங்க்ல இருக்கான்னு செக் பண்ணனும்டா. பிளட் வந்தாதான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்றாரு. அங்கிள், நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. பிளட் அரேஞ்ச் பண்ணிடலாம். சுந்தர் வாங்க. அண்ணா நீ வாண்ணா. கூடப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. மிஸ்டர் சிவான ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்கோம். Okay. அர்ஜென்ட்டா பிளட் தேவைப்படுது. ஏபி நெகட்டிவ். இங்க இருக்கான்னு டாக்டர் செக் பண்ண சொன்னாங்க. ஒரு நிமிஷம். ஓகே. கண்டிப்பா கிடைக்கும். சாரிங்க, இப்போதைக்கு அந்த பிளட் குரூப் எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல. சரி, இங்க டோனர்ஸ் லிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல, அது கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஷூர். குமார், மேடம். அந்த ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் டோனர்ஸ் லிஸ்ட சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. தாங்க மேடம். இந்தாங்க. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. சுந்தர், நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ணா நீ இதை ஃபாலோ பண்ணு. சரி. நான் இதை செக் பண்றேன். இந்த பொண்ணை கொண்டு போய் லாக்கப்ல வைங்க. வாமா. என்னையா அந்த பிரச்சனை முடிச்சாச்சா? எங்கே சார் அந்த பாட்டி ஒத்து வரலன்னா ஸ்டேஷன் போமா உள்ள. ஓகே சார், அப்படியே பண்ணிடலாம் சார். ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துடுறேன் சார். யோ சார். யார் அது? கூப்பிடுங்க. ஓகே சார். ஐஸ்வர்யா, சார், உங்களை ஐயா கூப்பிட்றாரு. அப்பா வந்துட்டோமா, நீ ஒன்றும் பயப்படாத. உட்காருங்க சார். நீங்க? சார், நான் இந்த பொண்ணோட அப்பா சார். சார், என் பொண்ணை ரிலீஸ் பண்ணிடுங்க சார். அவளால் இங்கே இருக்க முடியாது சார். இங்க இருக்க முடியாதுன்னா அதுக்கு தப்பு பண்ணியிருக்க கூடாது. நீங்க கூப்பிட்டோன்னே அனுப்புறதுக்கு அவங்க என்ன சின்ன தப்பா பண்ணியிருக்காங்க? அட்டெம்ப்ட் மர்டர். நீங்க கோர்ட்டுக்கு போய் பெயிலுக்கு அப்ளை பண்ணுங்க. சார், கோர்ட்டுக்கா? சார், கோர்ட்டுக்கெல்லாம் வேணாம் சார். எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசி முடிச்சிடலாம் சார். சார், நீங்கள் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதை நான் செய்ய தயாராக இருக்கேன் சார். நீங்க செய்ய தயாரா இருக்கீங்க. ஆனா இங்கேயே முடிக்கிற கேஸா இருந்தா நானே முடிச்சு கொடுத்துருப்பேன். ஆனா இந்த கேஸ் அப்படி இல்லை. இந்த கேஸ்ல சாட்சி எல்லாம் பக்காவா இருக்கு. நான் ஏதாவது செஞ்சேனா அது எனக்கே பிரச்சனை ஆயிடும். ஸோ சாரி சார், என்னால எதுவும் பண்ண முடியாது. சார், அவளை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழி இருக்கோ சொல்லுங்க சார். சார், என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் சார். ப்ளீஸ் சார். சார், கோர்ட்ல பெயில் வாங்குறத தவிர வேற வழியே இல்லை. நீங்க இவ்வளோ தூரம் கேட்கறதுனால ஒன்னே ஒன்று செய்யலாம். என்ன சார், சொல்லுங்க சார். கோர்ட்ல கொஞ்சம் ஈஸியா பெயில் வாங்குறதுக்கு ஸ்டேஷன் தரப்புல இருந்து நாங்க எந்த அப்செஷனும் பண்ண மாட்டோம். நீங்க சீக்கிரமா போய் பெயில் வாங்கிருங்க. இல்லனா கோர்ட்ல கேஸ் மூவ் ஆயிடும். அப்புறம் ரொம்ப கஷ்டம். சரிங்க சார், சரிங்க சார். ம், ஓகே சார். ஹலோ, என் பேர் சுந்தர் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், எங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது சார். சார், ஹாஸ்பிட்டலில் பிளட் டோனர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தது சார். உங்கள் ஏரியாவில் தான் சார் இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பேன் சார். நான் இப்போ ஊர்ல இல்லை சார், அவுட் ஆஃப் ஸ்டேஷன். வேற யாராவது ட்ரை பண்ணுங்க சார். நீங்க சொன்ன இன்ஜெக்ஷன் போட்டாச்சு டாக்டர். டாக்டர், இப்ப பையனுக்கு எப்படி இருக்கு பிளட் டாக்டர்? அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஆபரேஷனுக்குள்ள அரேஞ்ச் பண்ணிடுவோம் டாக்டர். உடனே ஆபரேஷன் பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல. அதனால தான் சீக்கிரமா பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்க இப்படி லேட் பண்ணீங்கன்னா அவரோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் ப்ளீஸ்.
சார் என் பேர் சுந்தர் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் ஹாஸ்பிட்டலில் பிளட் டோனர் லிஸ்ட் கொடுத்தாங்க. சரி. ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது சார். ஓ அப்படியா? நீங்க எங்க இருக்கீங்க? சார் உங்கள் ஏரியாவில் தான் சார் இருக்கேன். எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நானே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிப்பேன் சார். எனக்கு ஃபீவரா இருக்கு. நான் இப்ப பிளட் எல்லாம் கொடுக்க முடியாது தம்பி. சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா சார்? எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லப்பா. ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ, சாந்தினி இருக்காங்களா? என்ன விஷயங்க? இல்ல, நான் சாய் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுறேன். எனக்கு அர்ஜென்ட்டா ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அவங்க கன்சீவா இருக்காங்க, பிளட்லாம் தர முடியாது. அப்படியா? சரி, ஓகேங்க. சார் சார் ரொம்ப அவசரம் சார். நீங்க வந்து போற அப் அண்ட் டவுன் ஃபேர் கூட நாங்களே பே பண்ணிடுறோம் சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் முக்கியமான மீட்டிங்ல இருக்கேம்மா, என்னால இப்ப வர முடியாது. நீங்க வேற ஆளா பாத்துக்கோங்கம்மா. சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். சம்மந்தி, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சிவா தம்பிக்கு ஒன்றும் ஆகாது. நாம தான் உடனே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோமே, டாக்டருங்க பார்த்துப்பாங்க. மாமா மாமா பிளட் கிடைச்சதா? லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பேருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, நீ ஏதாவது ட்ரை பண்ணியா? கிடைச்சதா? எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ண மாமா, எங்கேயுமே கிடைக்கல. சரி சுந்தர், நீ ஒன்று பண்ணு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணு. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றேன். எப்படியாவது பிளட்டை நாம அரேஞ்ச் பண்ணி ஆகணும். சரி, நீ ஒன்றும் பதட்டப்படாத. கண்டிப்பா பிளட் கிடைச்சிடும். ட்ரை பண்ணு. சார் பிளட் ரெடியா அரேஞ்ச் பண்ணியாச்சா? அதுக்காக தான் போயிருக்காங்க. இப்படி சொன்னா எப்படி சார்? பேஷண்ட் நிலைமை சீரியஸா இருக்கு. உடனே பிளட் அரேஞ்ச் பண்ணுங்க சார். சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்க பதட்டப்படாதீங்க சம்மந்தி. போனவங்க பிளட் எப்படி கொண்டு வந்துருவாங்க. நீங்க தைரியமா இருங்க. ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க. அர்ஜென்ட்டா சார்? சரிங்க சார், உடனே வரேன். என்னாச்சு தம்பி, பிளட் கிடைச்சிருச்சா? இல்ல சார், இது வேற ஒரு வேலை, பர்சனல். இதோ வந்துடுறேன். சம்மந்தி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படியும் பிளட் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இல்ல, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. பிளட் வேற கிடைக்கல. என்ன பண்றதுன்னே புரியல. அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். காப்பாத்துவாரு. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு கடவுளை கூப்பிட்டா? நான் என்னம்மா பண்ணேன்? இத பாருங்க, பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லுவாங்க. இங்க என்னடான்னா பூகம்பமா இல்ல இருக்கு. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு உயிரை வாங்க பாத்துச்சு. கல்யாணம் மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் எத்தனை உயிரை வாங்குமோ? வீட்டுக்கு வர போற மருமக அதிர்ஷ்டம் இல்லாதவ மட்டும் இல்ல, ஆளையே முழுங்குற அளவுக்கு ராசி இல்லாதவ கூட. ஏங்க, நீங்க வயசுல பெரியவங்க. பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசணும்னு யோசிச்சு பேசுங்க. வார்த்தைகளை கொட்டிட்டா அப்புறம் அள்ள முடியாது. ஏன் நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? உண்மைதானே சொன்னேன். என்னங்க உண்மை? இத பாருங்க, சிவாவுக்கு இப்படி ஆனதுல எங்களுக்கும் வருத்தம் தான். ஆனா அத காரணம் காட்டி எங்க பொண்ணு துரதிருஷ்டசாலின்னு சொன்னா எங்களால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. சும்மா இல்லன்னாக்கா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ராசி இல்லாத பொண்ணை எங்க தலையில கட்ட பாக்குறீங்க? போட்டி கத்தியால குத்துப்பட்டு என் பேர உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஏங்க, அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு என் பொண்ணு என்னங்க பண்ணுவா? சிவாக்கு இப்படி ஆகணும்னு இருந்தா யாரு என்ன பண்ண முடியும்? யாரு என்ன செய்யறதா? குத்து கல்லாட்ட இருந்த என் பேரனை கத்தியால குத்துப்பட வச்சு உயிருக்கு போராடுற அளவுக்கு படுக்க வச்சது வேற யாரும் இல்ல. இதோ நிக்கிறாளே உங்க அருமை பொண்ணு, அவன் ராசிதான் காரணம். சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சங்கடத்தோட நிக்க வச்சிருக்கான்னா இவளோட அதிர்ஷ்டம் எப்படிப்பட்டதுன்னு நீங்களே பாத்துக்கங்க. இத பாருங்கம்மா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க. பேசினா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நிறுத்துங்க.
அங்க சிவா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, இங்க அதிர்ஷ்டம் ராசின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அவர் உயிர் பிழைக்கிறது மட்டும் தான் முக்கியம். அதுக்கு என்ன வழி அதை பாருங்க ப்ளீஸ். டேய் சுந்தர், என்னாச்சு? பிளட் எங்க? பா எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா, எங்கேயுமே கிடைக்கலப்பா. ஐயோ, என்னப்பா பண்றது இப்ப? தெரியலப்பா. யார் இது? நம்பர் புதுசா இருக்கு. யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, வணக்கங்க. என் பேர் சக்தி. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும். அவசரமா ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. பிளட் பேங்க்ல உங்க நம்பர் கொடுத்தாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. ப்ளீஸ்ங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிளட்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க ட்ரை பண்ணியும் கிடைக்கல. தயவு செஞ்சு நீங்க பிளட் கொடுத்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? சாய் ஹாஸ்பிட்டல். சரி, இமிடியேட்டா நாங்க வரேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். பரவாயில்லைங்க, என்கிட்டயே வண்டி இருக்கு. நானே அங்க வரேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரம் வந்துருங்க. இதோ கிளம்பிட்டேன், உடனே வந்துடுறேன். தேங்க்யூ. தேங்க் காட். சக்தி, பிளட் கிடைச்சிருச்சாமா? என்ன சக்தி? உடனே ஆபரேஷன் பண்ணணுமா? இல்லைன்னா ரொம்ப கிரிட்டிக்கல்னு டாக்டர் சொல்றாரு. பிளட் எங்கேயுமே கிடைக்கல. என்ன பண்றதுன்னு கூட புரியல. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல சுந்தர். ஒரு பொண்ணு பிளட் தரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. கரெக்ட் டைம்க்கு சிவாக்கு ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திடலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. யாரும் கவலைப்படாதீங்க. ஹலோ, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்களா? அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எங்கங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் பிளட் பேங்க் இருக்கு, அங்க வந்துருங்க. வந்துடுறேன். சரி, ஓகே. டோனர் வந்துட்டாங்க, நான் போய் கூட்டி வரேன். சரிம்மா. நானும் இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பிளட் பேங்க் பக்கத்துல தான் இருக்கேன். நானும் இங்க தான் இருக்கேன். எங்க? ஹலோ, ஃபோன் பண்ணது நான் தான். பிளட் தரேன்னு சொன்னது நான் தான். நீங்க பிளட் தரேன்னு சொன்னது வேற யாருக்கும் இல்லைங்க, சிவாக்கு தான். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. அவர் அன்னைக்கு உங்களை திட்டினது ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க. இப்போ உடனே ஆபரேஷன் பண்ணலன்னா கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரி, வாங்க. மேடம், இன்னும் 3 மாசத்துக்கு நீங்க பிளட் கொடுக்க கூடாது. 1 வீக் நல்லா ஃப்ரூட் சாப்பிடுங்க. ஓகே. நித்யா, ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுவுமே மனசுல வச்சுக்காம பிளட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க இருக்கிறது நல்லவங்களா கெட்டவங்களா தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களான்னு இதெல்லாம் என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். உயிருக்கு போராடிட்டு இருக்க யாரோ ஒரு ஜீவன், அதை காப்பாத்தணும்ன்றது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. மத்தபடி நான் எதை பத்தியும் யோசிக்கல. நான் கிளம்புறேங்க.
வக்கீல வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேண்ணா, நீ பயப்படாத. வச்சிருங்க, நான் பேசிக்கிறேன். யோ அது போய் என்னன்னு பாரு. ஓகே சார். வாங்க சார், உட்காருங்க. உங்க பொண்ணை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணணும் சார். குட் மார்னிங் சார். சொல்லு. சிவாவை இந்த பொண்ணு கத்தியால கொத்து இந்த சீடியில் இருக்கு சார். சாட்சி சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு வர முடியுமா? கோர்ட்டுக்கு மட்டும் இல்ல சார், எங்க கூப்பிட்டாலும் வர சார்.